4ஆம் நாள். எல்லாம் நிறைவாக ஓஷோ தனது அறையில் ஒரு பெண்ணுடன் அமர்ந்திருக்கிறார். அறையினுள் நுழைந்தவர்களை புன்முறுவலுடன் வரவேற்ற ஓஷோ அந்த பெண்ணின் காதல் உறவு பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து பேசுகிறார். உறவுகளில் பாதுகாப்பு. முதலில் நாம் சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு உறவிலும் நிரந்தரமான பாதுகாப்பு என்பது கிடையாது. உறவுகளின் தன்மையே அதுதான். அவற்றில் பாதுகாப்போ நிரந்தரத்தன்மையோ இருக்காது, இருக்கவும் முடியாது. ஓர் உறவு மிகவும் பாதுகாப்பாக இருந்தால் அதில் எந்த கவர்ச்சியும் இருக்காது. அதனால்தான் இது மனதின் பிரச்சனையாகிறது. ஓர் உறவை நீங்கள் நன்றாக அனுபவித்து மகிழ வேண்டுமானால் அது பாதுகாப்பற்றதாக இருக்க வேண்டும். அதனை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றிவிட்டால் அது என்றும் நிரந்தரமாக இருக்கும் என்ற உறுதித்தன்மையை கொடுத்துவிட்டால் அதன் பின் அந்த உறவை நீங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிக்க முடியாது. அது தன் கவர்ச்சியை இழந்துவிடும். நம் மனம் எப்போதுமே ஒன்றில் திருப்தி அடையாது. மரத்திலிருந்து மரம் தாவும் குரங்கை போல் எப்போதும் அங்குமிங்கும் தாவிக்கொண்டே இருக்கும். அதனாலேயே மனம் எப்போதும் ஒரு முரண்பாட்டிலே இருக்கும், ஒரு குழப்ப நிலையிலே இருக்கும். அதனாலேயே மனம் ஒரு உறுதியான, நிரந்தரமான, பாதுகாப்பான, அதே சமயம் கவர்ச்சியான உறவை தேடுகிறது. ஆனால் அது நடக்காத காரியம். ஏனென்றால் உயிர்ப்புடன் உள்ள ஒரு உறவில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. உயிர்ப்புடன் இருக்கும் எதையும் எளிதில் கணித்து விட முடியாது. அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்று யாராலும் ஜோசியம் சொல்ல முடியாது. அடுத்து நடக்கப் போவது என்னவென்று தெரியாத ஒரே காரணத்தினால்தான் இந்த கணம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நொடி அதீத அழுத்தத்துடன் இருக்கிறது. நிகழ்காலத்தில் வாழுங்கள். அதனால் இந்த கணத்தில் எவ்வளவு முழுமையாக வாழ முடியுமோ அவ்வளவு முழுமையாக வாழ்ந்து விடுங்கள். ஏனென்றால் அடுத்த கணம் என்பது வராமலேயே போய்விடலாம். யார் கண்டது? அடுத்த கணத்தில் நீங்கள் இல்லாமல் போய்விடலாம், அல்லது உங்கள் காதலர் இல்லாமல் போய்விடலாம். இல்லை, நீங்கள் 2 பேரும் இருக்கலாம். ஆனால் உங்களிடையே உள்ள உறவு இல்லாமல் போய்விடலாம். எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கின்றன. எதிர்காலம் எப்போதும் திறந்த கதவுகளுடன் காத்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தின் கதவுகள் எப்போதும் மூடியே இருக்கின்றன. எதிர்காலத்தின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. இந்த இரண்டிற்கும் நடுவில்தான் நிகழ்காலம் இருக்கிறது. இந்த 2 காலங்களுக்கும் இடையே நிகழ்காலத்தின் ஒரு கணம் துடித்து கொண்டிருக்கிறது, நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. நடுக்கமும் துடிப்பும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. தயக்கம், தெளிவில்லாத தன்மை எல்லாமே ஒரு மேகமூட்டத்துடன் காணப்படுவது. இவைதான் வாழ்க்கையின் அடையாளங்கள். கடந்த காலத்தின் கதவுகள் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டன. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. எதையுமே மாற்ற முடியாது. அதனால் எல்லா கதவுகளும் மூடிக்கொண்டு விட்டன. கடந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. எதிர்காலம் பிறந்த திறந்த வெளியாக இருக்கிறது. அதை நம்மால் கணிக்க முடியாது. என்ன நடக்கப் போகிறது என்று ஜோசியம் சொல்ல முடியாது. இந்த இரண்டிற்கும் நடுவில்தான் நிகழ்காலம் இருக்கிறது. அதன் ஒரு கால் கடந்த காலத்திலும் மற்றொன்று எதிர்காலத்திலும் இருக்கிறது. அதனால்தான் மனம் ஒரு பிளவுபட்ட நிலையில் அங்கு பாதியும் இங்கு பாதியுமாக இருக்கிறது. அது நிரந்தரமாக சிதைவு நிலையில்தான் இருக்கிறது. இப்படித்தான் எல்லாமே இருக்கும். இதனை மாற்ற நாம் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான, நிரந்தரமான, பாதிப்பு இல்லாத உறவு வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு பிணத்தை தான் காதலிக்க வேண்டும். ஆனால் அதில் உங்களுக்கு சத்தியமாக மகிழ்ச்சி கிடைக்காது. இறந்த உறவுகள். ஒரு காதலன் கணவனாகும் போது ஒரு மரணம் சம்பவிக்கிறது. கணவன் என்பவன் செத்த காதலன்.
அதேபோல் மனைவி என்பவள் செத்த காதலி. கடந்த காலம்தான் அந்த வாழ்க்கையை வியாபிக்கிறது. எதிர்காலத்தை கடந்த காலம்தான் நிர்ணயம் செய்கிறது. நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தால் உங்களுக்கு எதிர்காலம் இல்லை. கடந்த காலம்தான் மீண்டும் மீண்டும் உங்கள் முன் வரும். உங்களுக்கான எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டன. அதேபோல் நீங்கள் ஒரு கணவராக இருந்தால் உங்களுக்கும் எதிர்காலம் இல்லை. நீங்கள் கடந்த காலம் என்னும் சிறையில் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் உறவுகளில் பாதுகாப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது கிடைத்தவுடன் அந்த உறவு உங்களுக்கு சலித்து விடுகிறது. திருமணமானவர்களின் முகங்களை பாருங்கள். அவர்கள் அத்தனை நாள் தேடிய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் இப்போது அவர்கள் உறவு எல்லாம் வங்கியில் இருக்கும் பணத்தை பொறுத்தே இருக்கிறது. சட்டம், நீதிமன்றம், காவல்துறை இவையெல்லாம் அந்த திருமண உறவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பணியில் இருக்கின்றன. ஆனால் இப்போது அந்த உறவில் கவர்ச்சி இல்லை, அதில் கவிதை இல்லை, அதில் காதல் இல்லை. அவர்கள் இறந்தவர்கள் தங்கள் கடந்த காலத்தை திரும்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தம்பதிகளுக்கிடையே நடக்கும் உரையாடல்களை கூர்ந்து கவனியுங்கள். தன் கணவன் முன்போல் தன் மேல் அன்பு காட்டுவதில்லை என்று புகார் கூறிக்கொண்டே இருக்கிறாள். அவர்கள் தொடர்ந்து தங்கள் கடந்த காலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேனிலவை பற்றி பேசுகிறார்கள். என்ன முட்டாள்தனம்! நீங்கள் இன்னும் உயிருடன் தானே இருக்கிறீர்கள். இந்த கணமே உங்களின் தேனிலவாக இருக்கலாமே. அது உங்கள் கையில் தானே இருக்கிறது. இந்த கணத்தில் நன்றாக வாழ்வதை விட்டுவிட்டு ஏன் பழைய குப்பையை கிளறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. பாதுகாப்பு என்றும் திருப்தியை அளிக்காது. உறவில் பாதுகாப்பில்லாத போது ஒரு பயம் இருக்கும். இந்த உறவு எந்த நேரத்திலும் முடிந்து விடலாம் என்ற பயம் இருக்கும். அந்த பயம் வாழ்வின் அடையாளம், வாழ்க்கையின் ஒரு பகுதி. நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். எதுவும் நிச்சயமில்லை. அதனால்தான் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் எந்த கணத்திலும் உங்கள் வாழ்தலை தள்ளி போடக்கூடாது என்று அடிக்கடி சொல்கிறேன். யாரையாவது நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இப்போதே அதை செய்யுங்கள். உடனே நேசிக்கத் தொடங்குங்கள். ஏனென்றால் அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அடுத்த நொடியில் அவர் மேல் நேசம் வைப்பதற்கான வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடலாம். அதன் பின் அதற்காக உங்கள் வாழ்நாள் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஐயோ, அவரை அப்போது நேசித்திருக்கலாமே, அப்போதே நம் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்திருக்கலாமே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதன் பின் உங்களை குற்ற உணர்வு அழுத்தத் தொடங்குகிறது. நீங்கள் தற்கொலை செய்து கொண்டதைப் போல் குற்ற உணர்வு உங்களை பலமாக அழுத்துகிறது. வாழ்க்கையின் அனித்தியத்தன்மை. வாழ்க்கை அனித்தியமானது. அதை யாராலும் நித்தியமாக்க முடியாது. அதனை நிரந்தரமாக்க வழிகளும் இல்லை. நல்ல வேளை யாராலும் வாழ்க்கையை நித்தியமாக்க முடியாது என்று இயற்கை விதித்திருக்கிறது. இல்லாவிட்டால் வாழ்க்கையில் உயிர்ப்பு இருக்காது. வாழ்க்கை மென்மையானது. கண்ணாடியைப் போல் எளிதில் உடைந்து போகும் தன்மையுடையது. எந்த நேரத்திலும் தெரியாத இடத்தை நோக்கி வேகமாக நகரும் தன்மையுடையது. அதுதான் வாழ்க்கையின் அழகு. வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிச்சல் வேண்டும். வாழ்க்கையை முழுமையாக வாழ ஒரு தீரனாக நீங்கள் இருக்க வேண்டும். வாழ்க்கையோடு ஒட்டி உறவாட நீங்கள் ஒரு சூதாடியாக இருக்க வேண்டும். இந்த நொடியை முழுமையாக வாழுங்கள். அடுத்த நொடி வரும்போது அதை பற்றி யோசிக்கலாம். எப்படியும் அடுத்த நொடியை எதிர்கொள்ள நீங்கள் இருக்கப் போகிறீர்களே. கடந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளவில்லையா? அதேபோல் வருங்காலத்தையும் எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். சொல்லப்போனால் உங்கள் சமாளிக்கும் திறம் இன்னும் அதிகமாகி இருக்கும்.
அப்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான அனுபவம் கிடைத்திருக்குமே. இந்த காதலர் அடுத்த வினாடியில் உங்களுக்கு கிடைப்பாரா என்பது கேள்வி இல்லை. இந்த கணத்தில் அவர் உங்களுக்காக இருக்கிறாரா? அப்படியென்றால் உடனே அவரை காதலியுங்கள். வரப்போகும் காலத்தின் அனித்தியத்தை நினைத்துக் கொண்டு நிகழ்காலத்தில் உங்கள் கைகளில் நிச்சயமாக இருப்பதை இழந்து விடாதீர்கள். அது தற்கொலைக்குச் சமானம். வருங்காலத்தை பற்றி ஓர் எண்ணம் கூட உங்கள் மனதில் இருக்க வேண்டாம். உங்கள் எண்ணங்களால் உங்கள் வருங்காலத்தை சத்தியமாக மாற்ற முடியாது. வெட்டியாக உங்கள் சக்தியை விரயம் செய்யாதீர்கள். இந்த மனிதனை காதலியுங்கள். இவனிடம் காதலை பெறுங்கள். நான் புரிந்து கொண்டது இதுதான். நீங்கள் இந்த கணத்தை முழுமையாக இவனுடன் சேர்ந்து அனுபவித்து விட்டால் அடுத்த கணத்துல இவன் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொன்னேன். நிச்சயமாக இவன் இருப்பான் என்று நான் உறுதியளிக்கவில்லை. ஆனால் வாய்ப்பு நிச்சயம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த கணம் இந்த கணத்திலிருந்து தான் தோன்றப் போகிறது. நீங்கள் அந்த மனிதரை உண்மையாகவே காதலித்திருந்தால், அந்த காதலில் அந்த மனிதன் பரவசம் அடைந்திருந்தால், உங்கள் காதல் அவனுக்கு அழகான அனுபவமாக இருந்தால், அவன் ஏன் உங்களை விட்டு போகிறான்? இன்னும் சொல்ல போனால் அவன் உங்களை விட்டு போய்விடுவானோ என்று தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால், அதன் மூலம் அவனை நீங்களே உங்களிடமிருந்து துரத்தி விடுவீர்கள். அப்புறம் இந்த கணத்தை நீங்கள் வீணாக்கி விடுவீர்கள். வீணாக்கிய இந்த கணத்திலிருந்து தோன்றும் அடுத்த கணமும் வீணாகத்தான் போகும். இது இயற்கையின் நியதி. இது போலத்தான் நீங்கள் பயந்ததெல்லாம் ஒரு வகையில் நடந்து விடுகிறது. வருங்காலத்தை குறித்த உங்கள் பயங்களை நீங்களே ஒரு வகையில் உங்கள் செயல்களினால் உண்மையாக்கி விடுவீர்கள். உங்களுடைய அர்த்தமற்ற பயத்தினால் உங்கள் காதலன் உங்களை விட்டு சென்றால் என்ன சொல்வீர்கள்? இந்த உறவு அதிக நாள் நீடிக்காது என்று எனக்கு முதலில் இருந்தே தெரியும். நான் நினைத்தது இப்பொழுது சரியாகிவிட்டது. இப்படி நினைக்கும்போது உங்களுக்கு ஒரு வகையில் சுகமாக இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே புத்திசாலி என்று நினைத்துக் கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையில் ஒரு முட்டாள். நீங்கள் உங்கள் வருங்காலத்தை கணிக்கவில்லை. நீங்களே உங்களுடைய மோசமான வருங்காலத்தை உருவாக்கினீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வீணாக்கியதன் மூலமாக நீங்களே உங்கள் காதலின் அழிவை தேடிக்கொண்டீர்கள். அதனால்தான் சொல்கிறேன், உங்கள் காதலனை மனமாற காதலியுங்கள். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் முட்டாள்தனத்தை இன்றோடு விட்டுவிடுங்கள். உங்களால் காதலிக்க முடிந்தால் காதலியுங்கள். உங்களால் இவரை காதலிக்க முடியவில்லை என்றால் வேறு யாரையாவது காதலியுங்கள். ஆனால் காலம் கடத்தாதீர்கள். இந்த காதலனா அந்த காதலனா என்பது இல்லை. கேள்வி காதலிக்க வேண்டும், காதல் வேண்டும் என்பதுதான் கேள்வி. காதல் உங்களை நிறைவாக்குகிறது. காதல் என்ற மகத்தான சக்தி வெளிப்பட மனிதர்கள் வெறும் சாக்கு போக்குகள். உறவுகளில் மனப்பான்மை. ஆனால் எல்லாமே உங்களை சார்ந்துதான் இருக்கிறது. நீங்கள் இந்த மனிதனுடன் என்ன செய்கிறீர்களோ அதையேதான் மற்றவர்களுடனும் செய்வீர்கள். நீங்கள் உங்கள் காதலர்களை மாற்றலாம், ஆனால் உங்கள் மனப்பாங்கு மாறாதே. அதனால் மற்றவர்களை தேடுவதை விட இவனிடமே உங்கள் காதலை காட்டலாமே. இவனிடம் முயற்சி செய்தால் என்ன? இவனிடம் எந்த குறையும் இல்லையே. இவனும் மற்ற எவரையும் போல் நன்றாகத்தானே இருக்கிறான். இவன் பக்குவமானவன், எதையும் நன்றாக புரிந்து கொள்வான். அழகானவன் வேறு. அதனால் அவனை காதலியுங்கள். அவனை சந்தோஷப்படுத்துங்கள். அந்த சந்தோஷமே அவன் உங்களுடன் தொடர்ந்து இருக்க காரணமாக இருக்கும். அவன் உங்களுடன் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தால் எதற்காக உங்களை விட்டு போகிறான்? அதே சமயம் அவன் உங்களுடன் இருக்கும்போது சந்தோஷமாக இல்லை என்றால் அவன் ஏன் உங்களுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும்? அவன்
அவனுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்றால் நானே அவன் உன்னை விட்டு போகச் செய்வேன். அவனை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் யாராலும் அவனை உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. அப்புறம் ஏன் அவன் பிரிந்து போக வேண்டும்? உங்களுக்காக மொத்த உலகத்துடனும் சண்டை போட தயங்க மாட்டான். நிகழ்காலத்தை பயன்படுத்துங்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். இருக்கும் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நிகழ்காலம் போதுமானது. இந்த கணத்திலிருந்து நிகழ்காலத்தில் இந்த கணத்தில் வாழத் தொடங்குங்கள். அவன் உங்களை விட்டு பிரிந்தால் அதுவும் ஒரு நன்மைக்கே என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக இன்னும் சிறந்தவனை நான் கண்டுபிடித்து தருகிறேன். இவனை மறந்து விடுங்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த நொடியை கவலைப்படுவதற்காக பயன்படுத்தாதீர்கள். வாழ்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கின்றன. கொஞ்சம் அக்கறை, கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் பகிர்ந்தளித்தல், இவை சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அழகாக. அடுத்த ஒரு மாதத்திற்கு இதுதான் உங்கள் தியானமாக இருக்கப் போகிறது. இந்த கணத்தில் நீங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்கால கணத்திற்கு திரும்பி வர வேண்டும். வருங்காலத்திற்கோ கடந்த காலத்திற்கோ உங்கள் மனம் தப்பி ஓடினால் அதை பிடித்து நிகழ்காலத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒரு மாதத்திற்கு எந்த பாதுகாவலையும் தேடாமல் கவலை இல்லாமல் வாழுங்கள். எல்லாம் சரியாகிவிடும். எல்லாம் எப்போதும் சரியாகத்தான் இருக்கும். நெருக்கமான உறவுகளில் மௌனம். எனக்கு அவ்வளவாக நெருக்கமில்லாதவர்களுடன் உரையாடுவது எளிதாக இருக்கிறது. ஆனால் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அது எனக்கு என்னமோ போல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் எதையோ இழந்து விட்டதைப் போல் உணர்கிறேன். இல்லை, நீங்கள் எதையும் இழக்கவில்லை. நீங்கள் இப்போதுதான் வளரத்தான் தொடங்குகிறீர்கள். முதன்முறையாக மக்களுடன் நெருங்கி பழகத்தான் தொடங்கியிருக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் நெருக்கத்தை அனுபவித்ததில்லை. இதுவரை உங்கள் உறவுகள் எல்லாம் மேலோட்டமாக இருந்திருக்கின்றன. நீங்கள் நெருக்கமில்லாதவர்களுடன் இருக்கும்போது 1000 விஷயங்களை பேசலாம். அது வெறும் சம்பிரதாயமான உறவுதானே. நீங்கள் என்ன பேசினாலும் பாதகமில்லை. அது வெறும் பொழுதுபோக்கு தானே. ஆனால் யாருடனாவது நெருக்கமான உறவு ஏற்பட்டால் அதன் பின் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதன் பின் உங்களால் வார்த்தைகளோடு இஷ்டம் போல் விளையாட முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் வந்து விடுகிறது. அதனால் பேச்சுக்கிடையே நீண்ட இடைவெளியாக மௌனம் வந்து புகுந்துவிடும். அந்த மௌனம் உங்களை சங்கடப்படுத்தும். குறிப்பாக அந்த உறவின் ஆரம்ப கட்டங்களில் அந்த மௌனம் உங்களை மிகவும் வதைக்கும். ஏனென்றால் உங்களுக்கு இன்னும் மௌனத்துடன் சரியான பரிச்சயம் ஏற்படவில்லை. ஏதாவது சொல்ல வேண்டும் என்று உங்கள் மனம் துடித்துக் கொண்டிருக்கும். இல்லாவிட்டால் மற்றவர்கள் உங்களை தவறாக நினைத்துக் கொள்வார்களோ என்ற பயம் இருக்கும். ஆனால் நெருக்கம் இன்னும் அதிகமாக உங்களுக்கிடையே ஓர் அன்போ காதலோ இருந்தால் உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இருக்காது. ஆமாம், சொல்ல என்ன இருக்கிறது? அந்நியர்களிடம் சொல்ல 1000 விஷயங்கள் இருக்கும். நண்பர்களிடம் சொல்ல ஒன்றுமே இருக்காது. நீங்கள் அந்த மௌனத்திற்கு பழக்கப்படவில்லை. ஆதலால் அந்த மௌனம் மிகவும் கனமாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு மாதிரியான தகவல் பரிமாற்றம் தான். அதுவும் வாய் வார்த்தையாக நடக்கும் உரையாடல் மூலமாகத்தான். இதயத்தின் மூலம் அடுத்தவர் இதயத்தோடு எப்படி தொடர்பு கொள்வது என்று உங்களுக்கு தெரியாது. இதயத்தோடு இதயம் பேசும் மௌனத்தின் மொழி உங்களுக்கு தெரியாது. அங்கே உங்களுக்கு நெருக்கமானவரின் முன்னிலையில் சும்மா அமர்ந்தபடி செய்தி பரிமாறிக்கொள்ளும் வித்தை உங்களுக்கு இன்னும் கைகூடவில்லை. இப்போது நீங்கள் வளரத் தொடங்கி இருக்கிறீர்கள்.
பழைய மாதிரியான தொடர்பு முறையால் பேசும் வார்த்தைகளின் மூலம் நடக்கும் தொடர்பு முறையால் உங்கள் வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. மொழியை தாண்டி நிற்கும் தொடர்பு சாதனம் உங்களுக்கு தேவை. ஒருவர் பக்குவம் அடைய வார்த்தைகள் இல்லாத மொழி அவருக்கு இன்னும் அதிகம் தேவைப்படுகிறது. ஒருவரோடு ஒருவர் எப்படி தொடர்பு கொள்வது என்று நமக்கு தெரியாததால் நமக்கு மொழி தேவைப்படுகிறது. அது தெரிந்துவிட்டால் மொழியின் தேவை படிப்படியாக குறைந்துவிடும். மொழி என்பது முதல் நிலையில் இருக்கும் ஒரு தொடர்பு ஊடகம். அதைவிட வலுவான உண்மையான தொடர்பு ஊடகம் மௌனம்தான். அதனால் இந்த நேரத்தில் தவறான அணுகுமுறையை பின்பற்றாதீர்கள். அப்படி செய்தால் உங்களால் வளரவே முடியாது. நீங்கள் எதையுமே இழக்கவில்லை. அது உங்கள் மனதில் தோன்றிவிட்ட தவறான கருத்து. புதிதாக ஒன்று உங்களுக்குள் வந்திருக்கிறது. பழைய வழிமுறைகளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் வளர வளர உங்கள் ஆடைகள் உங்களுக்கு குட்டையாகிவிடும். நீங்கள் எதையும் இழக்கவில்லை. உங்களிடம் ஏதோ ஒன்று கூடியிருக்கிறது. நீங்கள் இன்னும் அதிகமாக தியானம் செய்ய இன்னும் ஆழமாக காதலிக்க தொடங்குவீர்கள். காதல் அதிகமாக உறவு இன்னும் பலப்படும். இறுதியில் ஒரு கட்டத்தில் உங்களால் மௌனம் என்ற மொழி மூலம் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும். அதனால் அடுத்த முறை நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் இருக்கும்போது அவர்களுடன் உங்கள் பேச்சின் மூலமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் சந்தோஷப்படுங்கள். மௌனமாக இருங்கள். மௌனம் உங்கள் தொடர்பு சாதனமாக விளங்கட்டும். யாருடன் உங்களுக்கு நேசம் இல்லையோ அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு உங்களுக்கு மொழி தேவை. யார் மேல் நீங்கள் ஆழமான அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு மொழியில்லாத ஒரு மொழி தேவை. ஒரு குழந்தையைப் போல் மீண்டும் வெகுளியாக வேண்டும். மௌனமாக இருக்க வேண்டும். சைகைகள் இருக்கலாம். சில சமயம் நீங்கள் புன்னகை சிந்துவீர்கள். அடுத்தவர் கைகளை பற்றிக் கொள்வீர்கள். ஆனால் சில சமயம் இது எதுவும் செய்யாமல் மௌனமாக இருப்பீர்கள். ஒருவர் கண்களை ஒருவர் பார்த்து கொண்டு ஒன்றும் பேசாமல் ஒன்றும் செய்யாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பீர்கள். உங்களுடைய இருப்பு நிலைகள் ஒன்றோடு ஒன்று சந்தித்து சங்கமிக்கும். என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் நடப்பதெல்லாம் உங்களுடைய இருப்பு நிலையின் அடியாழத்தில் நடக்கிறது. அதனால் அடுத்த முறை அப்படி நிகழும்போது மகிழுங்கள். நன்றியுடன் இருங்கள். மௌனத்தை கொண்டாடுங்கள். அதனை ருசி பாருங்கள். விரைவிலேயே அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த மொழி என்பதை நீங்கள் உணர்வீர்கள். மௌனம் மற்ற மொழிகளை விட மகத்தானது, செறிவானது, செழுமையானது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். அதன் மூலம் ஏற்படும் உறவும் தொடர்பும் புனிதமானது என்பதையும் உணர்வீர்கள். அதனிடம் ஒரு வித்தியாசமான தூய்மை இருக்கிறது. இது ஒரு நல்ல அடையாளம். இதை கேட்க எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. கிறிஸ்தவ மதமும் குற்ற உணர்வும். 10 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக இருந்தேன். என்னையும் மற்றவர்களையும் பாவம் செய்தவர்கள் போல் நினைக்க வைத்து பிறகு அந்த பாவங்களுக்கு பரிகாரம் சொல்வதுதான் என் அன்றாட பணி. இன்னும் ஓரளவிற்கு அதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இப்போது என் மனதில் பயமும் சந்தேகமும் அதிகமாக இருக்கிறது. என் மனைவியுடனான உறவு அவ்வளவு எளிதாக இல்லை. வேறு எந்த பெண்ணுடனும் என்னால் சரியான உறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை. பாலியல் ரீதியாக எனக்கே என் மேல் முழு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. என் மனதில் ஏராளமான ஐயங்கள் இருக்கின்றன. ஆனால் சில நேரங்களில் எதுவும் தவறில்லை என்றும் தோன்றுகிறது. எதிலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுக்கு கிறிஸ்தவ மதத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி உங்கள் மனதை விஷமாக்கிவிட்டது. அதன் தன்மை அப்படி. அந்த பயிற்சியில் கற்றதை
நீங்கள் அடியோடு மறக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் மொத்த வாழ்க்கையையும் தொலைத்து விடுவீர்கள். ஏன் உங்களை நீங்களே வெறுக்கத் தொடங்கினால் உங்களில் ஒரு பகுதியை நீங்கள் வெறுக்கத் தொடங்கினாலும் போதும். அதன் பின் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்குள் பிளவுகள் ஏற்படும், முரண்பாடுகள் தோன்றும். கிறிஸ்தவ மதம் மக்களுக்கு பெரிய தீமையை செய்திருக்கிறது. மக்களின் மனதில் தேவையில்லாத குற்ற உணர்வை திணித்திருக்கிறது. வாழ்க்கையின் எல்லா விஷயங்களை குறித்தும் உங்களுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் எப்போதாவது சந்தோஷமாக இருந்தால் கூடவே ஏதோ தப்பு செய்கிறோமோ என்ற குற்ற உணர்வும் தோன்றும். எல்லா மகிழ்ச்சியும் குற்றம்தான், எல்லா கொண்டாட்டமும் பாவம்தான் என்ற உணர்வை கிறிஸ்தவ மதம் மிக அழுத்தமாக உங்களுக்குள் செலுத்தியிருக்கிறது. அதனால் நீங்கள் சோகமாக இருக்கும்போது எல்லாம் நல்லபடியாகத்தான் தெரிகிறது. ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, சந்தோஷமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கும்போது ஏதோ பாவம் செய்வது போல் உங்களுக்கு தோன்றும். மகிழ்ச்சியாக இருப்பதே பாவம் என்று உங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. உண்மையான சமய உணர்வு உள்ளவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருப்பவன்தான் கடவுளுக்கு நன்றியுணர்வுடன் இருக்க முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடல் மிகவும் அழகானது. அது கோயிலைப் போல் புனிதமானது. அதனை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதனிடம் நன்றியுடன் இருங்கள். அது உங்களுக்கு மகத்தான வாய்ப்புகளை தருகிறது. உங்கள் உடலின் மூலமாகத்தான் நீங்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்றால் என்ன, ஒளி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு அவசியம் உடல் தேவை. உடலின் மூலமாகத்தான் நீங்கள் பார்த்தீர்கள், தொட்டீர்கள், கேட்டீர்கள். உடலின் மூலமாகத்தான் நீங்கள் காதலித்தீர்கள், காதலிக்கப்பட்டீர்கள். உடலின் மூலமாகத்தான் உங்களுக்கு விழிப்புணர்வு உண்டானது. அதனால் உடலிடம் எப்போதும் நன்றியுணர்வுடன் இருங்கள். உங்கள் உடலை ஒரு நாளும் பகைவனாக பார்க்காதீர்கள். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு விபரீதமான பயிற்சியை கொடுத்திருக்கிறார்களே, அதை நீங்கள் முயற்சி செய்து விட்டொழிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி உங்களை அறியாமல் உங்களுக்குள் புகுந்து உங்களை ஆட்டி வைக்கக்கூடும். உங்களால் ஒரு நாளும் ஒரு பெண்ணை ஆழமாக காதலிக்க முடியாது. உங்கள் மனதில் இருக்கும் அந்த கிறிஸ்தவன் உள்ளே நின்று கொண்டு உங்களை கேள்வி கேட்டான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? மறுபடியும் பாவம் செய்ய தொடங்கிவிட்டாயா? உன்னை நரகத்திற்குள் எரியப் போகிறார்கள். அதை கேட்டதும் நீங்கள் பயத்தால் சுருங்கி விடுவீர்கள். அங்கே பயம் வந்தவுடன் அன்பு மறைந்துவிடும். அன்பு மிகவும் மேன்மையானது, பயமோ மிகவும் வலிமையான ஓர் உணர்வு. அதனால் பயமும் அன்பும் ஒரே நேரத்தில் தோன்றினால் அன்பை பயம் அழித்துவிடும். அதனால் கவனமாக இருங்கள். அந்த கிறிஸ்தவனை உங்கள் படுக்கை அறைக்குள் அனுமதிக்காதீர்கள். அவனை உள்ளே நுழைய விட்டால் அவன் எந்த நேரத்திலும் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே நின்று கொண்டிருப்பான். மொத்த தேவாலயமும் உங்கள் படுக்கை அறையில் இருக்கும். உங்கள் மகிழ்ச்சியை அழித்துவிடும். அதற்கு முன் அந்த கிறிஸ்தவனை உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். குற்ற உணர்வு வேண்டாம், நன்றி உணர்வே நல்லது. முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாட வேண்டும். உங்கள் மகிழ்ச்சி அதிகமாக இருப்பு நிலைக்கும் உங்களுக்கும் இருக்கும் நெருக்கம் இன்னும் அதிகமாகும். இறைவனுடன் இன்னும் நெருக்கமாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதே என் பாடம். நடனமாடும் வாழ்க்கையை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். நடனம் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. மனப்பழக்கத்தை மாற்றல். அதனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த கிறிஸ்தவனை முழு உணர்வோடு உதறி தள்ளுங்கள். நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டும்.
உங்கள் மனம் தவறாக பழக்கப்படுத்தப்பட்டிருந்தால் அதனை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அது உங்களால் முடியும். அதனை உதறித்தள்ள நான் பல வருடங்களாக முயன்று கொண்டிருக்கிறேன். இப்போது என்னுள் ஓர் அழகான மாய குழந்தை இருப்பதை நான் உணர்கிறேன். அது நிகழ்காலத்தில் இருக்கவே விரும்புகிறது. என் நேரமும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறது. என்னால் அதை பார்க்க முடிகிறது. அது மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்கள் கிறிஸ்தவ மதம் உங்கள் மனதிற்குள் ஆழமாக உருவேற்றப்பட்டிருக்கிறது. அது இப்போது உங்களில் பகுதியாக மாறிவிட்டது என்பது உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் தொடும்போது ஐஸ் கட்டியால் செய்த ஒரு படுகையைப் போல் அது உங்கள் கைகளை, உங்கள் சருமத்தை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு பெண்ணை நீங்கள் ஆசையுடன் தொடும்போது அந்த ஐஸ் கட்டியின் காரணமாக உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று சுருங்கி பின்வாங்கிக் கொள்கிறது. மொத்த உலகமும் ஓர் ஆடம்பரமான கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கிறது. உலகத்தில் சக்தி அபரிமிதமாக பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு மலர்கள், எவ்வளவு பறவைகள், எவ்வளவு விண்மீன்கள், எவ்வளவு அண்ட சராசரங்கள். உலகம் ஆனந்தமயமானது. பிரபஞ்சமே மகிழ்ச்சியில் நடனமாடிக் கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் பின்னால் ஒரு பிரம்மாண்டமான இசைவு இருக்கிறது. அதனுள் குதியுங்கள். ஒரு நட்சத்திரமாக மாறுங்கள். ஒரு மலராக மாறுங்கள். தயவு செய்து ஒரு கிறிஸ்தவனாக மட்டும் இருக்காதீர்கள். சரியா? அந்த குழந்தை வளரும். மாதவிடாய் மற்றும் அழிவு சக்தி. கடந்த 2 நாட்களும் மிகவும் கனமானவையாக இருந்தன. இது என்னுடைய மாதவிடாய் காலம். இந்த சமயங்களில் எல்லாம் நான் பைத்தியம் பிடித்தவளைப் போல் நடந்து கொள்கிறேன். நேற்று வீட்டில் நான் சில சாமான்களை போட்டு உடைத்தேன். என் மூர்க்கத்தனம் அதிகரிப்பதை என்னால் உணர முடிகிறது. அதே சமயத்தில் இந்த மூர்க்கத்தனத்தினால் நான் மகிழ்வது எனக்கு குற்ற உணர்வை தருகிறது. மூர்க்கத்தனமாக இருப்பது தீமை அல்ல. ஆனால் அந்த மூர்க்கத்தனத்தின் வெளிப்பாடாக சாமான்களை போட்டு உடைப்பது தீது. சரியா? உங்களுக்குள் மூர்க்கத்தனத்தை உணரும் போது மூர்க்கமாக நடனம் ஆடுங்கள். ஆவேசம் வந்தவளைப் போல் ஆடுங்கள். ஆனால் எதையும் அழிக்காதீர்கள். நீங்கள் உடைத்தது ஒரு சிறிய பானையாக இருக்கலாம். ஒரு பானை உடைவதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தீமையானது. அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அழிவு சார்ந்த அணுகுமுறையை கொடுக்கும். அது ஆபத்தானது. பானை நடுவில் ஒரு சாக்கு, அவ்வளவுதான். உள்ளபடியே நீங்கள் இன்னும் விலை மதிப்பான பொருள்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். விலை மதிப்பே இல்லாத உறவுகளை அழிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மனிதர்களை அழிக்க வேண்டும் என்று கூட நினைக்கலாம். ஆனால் அவையெல்லாம் அழிவதை உங்களால் தாங்க முடியாது. அதனால் பாவம் ஒரு சிறிய பானையை போட்டு உடைக்கிறீர்கள். அந்த பானை என்ன பாவம் செய்தது? எதற்காக அதற்கு மரண தண்டனை கொடுத்தீர்கள்? பல பெண்களுக்கு மாதவிடாய் காலம் ஓர் அழிவு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு உடல் ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நீங்கள் உங்கள் உடலை தாண்டி மேலே செல்லலாம். இல்லாவிட்டால் எப்போதும் உங்கள் உடலின் பிடியில்தான் இருப்பீர்கள். நீங்கள் கர்ப்பமடையும் போது உங்கள் மாதவிடாய் நிற்கிறது. மாதவிடாய் காலங்களில் வெளிப்படும் சக்தி ஒரு குழந்தையை உருவாக்க பயன்படுகிறது. ஆனால் நீங்கள் கர்ப்பமாகவில்லை என்றால் ஒவ்வொரு மாதமும் அந்த சக்தி சேகரிக்கப்படுகிறது. ஆக்கபூர்வமாக அது வெளிப்பட வழியில்லை என்பதால் அது அழிவு சக்தியாக வெளிப்படுகிறது. அதனால் மாதவிடாய் காலங்களில் ஒவ்வொரு பெண்ணிடமும் அந்த அழிக்கும் மனப்பாங்கு வந்துவிடுகிறது.
ஏனென்றால் அவளுக்கு அந்த சக்தியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த சக்தி அதிர்வுகளாக உங்கள் இருப்பு நிலையை சன்னமாக தாக்குகிறது. அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியவில்லை. எல்லா ஆக்க சக்தியும் அழிக்கும் சக்தியாக மாறலாம். அதேபோல் அழிவு சக்தி ஆக்க சக்தியாக மாறலாம். உதாரணத்திற்கு ஹிட்லரின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் முதலில் ஒரு ஓவியனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் சமுதாயம் அதை அனுமதிக்கவில்லை. கலை கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வுகளில் அவன் தேர்ச்சி பெறவில்லை. ஓர் ஓவியனாக வந்திருக்க வேண்டியவன் இந்த உலகில் பேரழிவுக்கு காரணமாக இருந்த ஒரு சர்வாதிகாரியாக மாறினான். அதே சக்தியுடன் அவன் ஓவியக் கலைஞர் பிகாசோவாக மாறியிருக்க முடியும். அவனிடம் அபரிமிதமான சக்தி இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த சக்தி சரியாக திசை திருப்பப்பட்டிருந்தால் மகத்தான ஆக்க சக்தியாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாதாரணமாக பெண்கள் அழிவு வேலைகளில் இறங்குவதில்லை. கடந்த காலத்தில் அவர்கள் ஒரு நாளும் அழிவு பாதையில் சென்றதில்லை. ஏனென்றால் கருத்தடை முறைகள் கண்டுபிடிப்பதற்கு முன் அவர்கள் தொடர்ந்து கர்ப்பமாக இருந்தார்கள். ஒரு குழந்தை பிறக்கும், மீண்டும் கர்ப்பமாகிவிடுவார்கள். அடுத்த குழந்தை பிறக்கும், மீண்டும் கர்ப்பம். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தங்கள் சக்தியை ஓர் உயிரை உருவாக்க பயன்படுத்தினார்கள். பெண்ணிய இயக்கமும் கருத்தடை முறைகளும். இப்போது உலகில் முதலாக ஓர் ஆபத்து தோன்றியிருக்கிறது. அது பெண்களின் அழிவு சக்தி. ஏனென்றால் இப்போது தொடர்ந்து கர்ப்பமாக இருக்க வேண்டிய அவசியமில்லையே. கர்ப்பமாக இருப்பது நாகரிகமில்லை என்னும் அளவிற்கு ஆகிவிட்டது. ஆனால் அந்த சக்தி அவர்களிடம் அப்படியே இருக்கிறதே. கருத்தடை முறைகளுக்கும் பெண்ணிய இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை பார்க்கிறேன். இப்போது பெண்கள் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்தை, உறவுகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பல வழிகளில் நியாயப்படுத்தவும் முயற்சி செய்கிறார்கள். இது அழிவு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களிடம் அபரிமிதமாக சக்தி இருக்கிறது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கருத்தடை முறைகள் ஆக்கப்பூர்வமான வழிகளை அடைத்துவிட்டன. இப்போது வேறு வழிகள் திறக்கப்படவில்லை என்றால் அழிவு இன்னும் அதிகமாக தீவிரமாக இருக்கும். மேலை நாடுகளில் குடும்ப வாழ்க்கை என்பது இல்லாமலேயே போய்விட்டது. கணவன் மனைவியிடையே எப்போதும் சண்டை, வாக்குவாதம், தகராறு என்று எல்லாமே அசிங்கமாகிவிட்டது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன என்பதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், அடிப்படை காரணம் உடல் ரீதியானது. அதனால் உங்கள் மாதவிடாய் காலங்களில் இன்னும் அதிகமான விழிப்புணர்வுடன் இருங்கள். முரட்டுத்தனமாக நடனமாடுங்கள். இங்கே ஓர் ஆப்பிரிக்க நடன குழு இருக்கிறது. அவர்கள் முரட்டுத்தனமாக நடனமாடுவது எப்படி என்று சொல்லித் தருவார்கள். நீங்கள் உங்கள் இயற்கையை தாண்டி போக முடியும். ஏனென்றால் இந்த இயற்கையை தாண்டி இன்னும் உன்னதமான ஓர் இயல்பு நிலை உங்களிடம் இருக்கிறது. உடல் ரீதியான தடைகளை தாண்டி நீங்கள் செல்ல முடியும். ஆனால் அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் காலாகாலத்திற்கும் உங்கள் சுரப்பிகளுக்கும் அவை சுரக்கும் ஹார்மோன்களுக்கும் அடிமையாக இருப்பீர்கள். அழிக்க வேண்டும் என்ற உந்துதல் தோன்றியவுடன் நடனமாடத் தொடங்குங்கள். நடனம் உங்களிடம் தோன்றும் அதிகப்படி சக்தியை உறிஞ்சிவிடும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் ஒன்றுமே செய்ய பிடிக்கவில்லை. ஓய்வெடுத்தால் தேவலை என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும். நீண்ட தூரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் சக்திக்கு ஒரு வடிகால் தேவை. இதை புரிந்து கொண்டால், நடனம் உங்களை தளர்வாக வைத்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டால்
உங்கள் மாதவிடாய் நாட்கள் மிகவும் அழகான நாட்களாக மாறிவிடும். அந்த சமயத்தில் இருப்பது போன்ற சக்தி வேறு எந்த சமயத்திலும் இருக்காது. சரியா? முயற்சி செய்து பாருங்களேன்.